ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காவை எப்படி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும், வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கணும், மிளகாத்தூள் உப்பு கல்லுப்பை வந்து அரைச்சி வச்சுக்கணும். இது மிளகாத்தூள் உப்பு மாங்காய் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கணும். சைடில் இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கணும். சைடில் வந்து கடுகு வெந்தயம் அதையும் வந்து நல்லா வறுத்து அந்த லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதையும் சேர்த்துடணும். மஞ்சத்தூள் இதில் வந்து கொஞ்சம் சேர்க்கணும். வெள்ளைப்பூடு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். அந்த வெந்தய பொடி கடுகு பொடி போட்டாச்சு, வெள்ளைப்பூடை உள்ளே தூக்கி கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்ல நயமான நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் வந்து நான் சூடு பண்ணலை, அப்படியே அதில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரில் நல்லெண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுறணும். ஒரு 15 டேஸுக்கு அப்புறமே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாங்காய் வந்து உள்ளே ஊறி சூப்பராக மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸ்மெல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. காரசாரமான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதில் மாங்காய் வந்து கரெக்டாக 1 கிலோ அந்த விதையை அந்த கொட்டையை நீக்கிட்டு 850 இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ண அந்த எண்ணெய் அதை வந்து நல்லா வடச்சட்டியில் ஊற்றி அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணணும். புதுசாக எந்த எண்ணெயும் ஆட் பண்ணலாம். கடுகு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஊறுகாய் ரெடி. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வத்தப்பொடி வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 140 கிராம் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். கடுகு வந்து 120 கிராமும் 10 கிராம் அளவு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு வந்து 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஊறுகாய் வந்து செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ட்ரை மாங்காய் பிக்கிளும் இந்த சம்மர் ஸ்பெஷலில் நாங்கள் செய்வோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.